அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2025 நடந்த நான் இன்டர்வியூ டிகிரி போஸ்ட், அதாவது நான் இன்டர்வியூ டிகிரி போஸ்ட்ன்றது ஏஇ, ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியரோட ரிசல்ட் எப்போ அப்படின்றத அதிகாரப்பூர்வமா டிஎன்பிசி தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் டிப்ளமோக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால எப்போ வரும் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ ஏஇ ரிசல்ட் ஆனது உங்களுக்கு டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். பட் இதுக்கு அடுத்த மாசமாக ஜனவரி 2026 தான் ரிசல்ட் வரும் அப்படின்றத அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. அது எங்க எப்படி பாக்குறது அப்படின்றத சொல்லிடுறேன். மறக்காம என்ன பண்ணீங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு எப்போ வரும் வெயிட் பண்ணிருக்கீங்க. ஸோ டிஎன்பிசி வெப்சைட்ல போயிட்டு ரெக்யர்மெண்ட் அப்படின்றதுல போயிட்டு செலெக்ஷன் ஷெடியூல் இருக்கு பாத்தீங்களா, அந்த செலெக்ஷன் ஷெடியூலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க பாருங்க கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்கா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்கா, அந்த இருக்கு பாருங்க. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட். ஆல்ரெடி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினோட இன்டர்வியூ போஸ்ட் வந்து நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா, ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏஇக்கு உண்டான ரிசல்ட்டே வந்து ஜனவரி 2026 ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப டிப்ளமோ ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னரே சொன்ன மாதிரி பிப்ரவரி மாதம் வரலாம், இல்லாட்டி மார்ச் மாதம் போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எந்த அளவுக்கு முன்னாடி வராங்களோ அந்த அளவுக்கு வந்து அதையும் விடுவாங்க. இது தள்ளி தள்ளி போற பட்சத்தில் அதுவும் என்ன டிப்ளமோ ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி போகும். அதனால வந்து இந்த இதை பார்த்துக்கிட்டே இருங்க, நம்மளும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது இப்போ வந்து அப்படிதான் டிஎன்பிசில முழுக்க இப்போ அடுத்து கம்பைன், இப்போ இதுக்கு மேல ஒரு காலம் ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் டிப்ளமோ ஐடி லெவல் அப்படின்றத மென்ஷன் பண்ணி எப்போ அவங்க வந்து இங்க பாருங்க ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க. இன்னும் ஆன்சர் கீ வந்து பேப்பர் 1க்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க டிப்ளமோ ஐடி, பேப்பர் 2க்கு இன்னும் வரல. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் விட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ரிசல்ட் எப்போ விடுவோம் அப்படின்றத சொல்லுவாங்க. கூடிய விரைவில் விட்டுருவாங்க. ஏன் டிசம்பர் மாதம் விடலை அப்படின்னா, மேபி டிசம்பர் மாதம் ஆனுவல் பிளானர் வரக்கூடிய காரணத்தினால அவங்க வந்து விடாம இருக்கலாம். டிசம்பர் மாதம் வந்து கண்டிப்பா ஆனுவல் பிளானர் வந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அதுல வந்து அப்டேட் ஆகாம இருக்கலாம் டிசம்பர் மாதம், அதனால கொடுக்காம இருக்கலாம். ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஏஇ ரிசல்ட் எப்போ, ஜனவரி 2026 தான் உங்களுக்கு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அடுத்த வருஷம் என்னென்ன எக்ஸாம் வரப்போகுதுன்னு தெரியல. பட் அதுக்காண்டி இப்ப இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமியில எல்லா விதமான மெட்டீரியலும் பிடிஎஃபா இருக்கு. தயவு செய்து வேணும்னா சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஆர்ஆர்பிலையும் வேகன்சி வருது, எஸ்எஸ்சிலையும் வரும். ஸோ அதோட அப்டேட்டும் உங்களுக்கு நம்ம சொல்லுவோம். மறக்காம என்ன பண்ணுங்க, தொடர்ந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல நம்ம பேப்பர் 2 ஆன்சர் கீஸ் எல்லாமே போட்டிருக்கோம் டிப்ளமோ ஐடி லெவலுக்கு. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.